இந்த நாளிலும் நாம் ஒரு புதிய செய்தியாக இன்று நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நாளில் நமக்கு முக்கியமான ஒரு தினம், அதாவது பெந்தைக்கோஸ்தே நாள். இந்த நாளிலே அதாவது பஸ்கா பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா பண்டிகை கொண்டாடி அதிலிருந்து 50வது நாளிலே இந்த பெந்தைக்கோஸ்தே என்கிற ஒரு பண்டிகையை யூதர்கள் கொண்டாடுவார்கள். இந்த பெந்தைக்கோஸ்தே நாளில்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மேலே பூமியிலே ஊற்றினார். பரிசுத்த ஆவியை நம்மேலே ஊற்றினார். இந்த பண்டிகையின் போது தான் அவர் ஊற்றினார். ஸோ இந்த நாளில் நாம் பரிசுத்த ஆவியை குறித்து நாம் இதனால் பார்க்க, பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் என்ன சம்பந்தம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே, அதாவது ஈஸ்டர் தொடங்கி ஈஸ்டரிலிருந்து 50வது நாள் தான் நமக்கு இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை வருகிறது. இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை என்பது யூதர்கள் எதை கொண்டாடினாங்கன்னா, வாரங்களின் பண்டிகை, அதாவது த ஃபீஸ்ட் ஆஃப் வீக் அப்படின்வாங்க. அதாவது வாரங்களின் பண்டிகை, அதாவது இந்த 7 வாரங்களும் யூதர்களுக்கு மிகச்சிறந்த வாரமாக இருக்கும். அதாவது பஸ்கா கொண்டாடின அந்த நாளிலிருந்து இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை வரைக்கும் ஒரே திருவிழா மையமாக தான் அவர்கள் கொண்டாடுவார்கள். இந்த 7 வாரங்களும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை கொண்டாடுவார்கள். இந்த பெந்தெகோஸ்தே அப்படின்னா ஒரு கிரேக்க வார்த்தை. அது இந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த அடுத்து இது என்னவா கொண்டாடுறாங்க, இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட், அதாவது அறுப்பின் பண்டிகை. அறுப்பின் பண்டிகை அதாவது அறுவடை செய்கிற பண்டிகை. அறுவடை செய்த கோதுமை நெல்லைலாம் தேவனுக்கு படைக்கிற நாளாகவும் இந்த நாளை கொண்டாடினார்கள். ஹல்லேலூயா. அதனால் இதுக்கு பேர் ஹார்வெஸ்ட் பண்டிகை என்பதும் சொல்லுவாங்க, இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை. அதை விட மூன்றாவதாக கொண்டு இருக்கிறது இந்த ஃபீஸ்ட், இந்த டே ஆஃப் ஃபஸ்ட்டு ஃப்ரூட், அதாவது முதற் பலன்களை சேர்க்கிற காலம். முதற் பலன்களை, அதாவது இந்த நாளில் தான் இந்த விளைகிற மரங்களிலே விளைகிற பயிர் தானியங்கள் இவற்றின் முதற் பலனை எடுத்து தேவனுக்கு படைக்கிற நாளாகவும் இருக்கிறது. இந்த முதற் பலன் என்பால் என்ன? ஒரு மரம் இருக்குதுன்னா முதலிலே இந்த பருவத்திலே முதலிலே பழுக்கிற பழத்தை எடுத்து அதை தேவனுக்கு என்று பரிசுத்தப்படுத்தி வைப்பார்கள். ஹல்லேலூயா. அதாவது பிசைந்த மாவானது பரிசுத்தமாக இருந்தால் அந்த மாவு முழுவதும் என்னமாக இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். அதே போல் இந்த கனியானது பரிசுத்தமாக, முதல் கனி பரிசுத்தமாக இருந்துச்சுன்னா அந்த மரத்தில் மற்ற வளர்கிற எல்லா கனிகளும் என்னவாக இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும், நன்றாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவருக்கு இந்த முதற் பலனை எடுத்து என்ன செய்வோம்? தேவனுக்கு படைக்கிறாங்க எல்லாரும், அவங்க யூதர்கள். இந்த முதற் பலனை எடுத்து ஆண்டவருக்கு படைக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? மற்ற வருகிற அந்த மரத்தில் வருகிற மற்ற பழங்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் ஆசீர்வதித்து ஏராளமாக விளைய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஏராளமாக விளைய பண்ணுகிறார். இது நாம் இப்பொழுது கொடுக்குற தசம பாகத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. தசம பாகத்திற்கு ஒப்பாக காரணம் என்னென்னா, நாம் தேவன் அது என்னை கனமனுகளை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவருக்கு முதல் கணத்தை நாம் உள்ளத்தில் வைத்து கொடுக்கணும்னா, அந்த முதல் கணத்தை இது எதன் மூலமாக தெரியப்படுத்தணும்னா, நமக்கு விளைகிற அந்த முதல் பலனை எடுத்து ஆண்டவருக்கு படைக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அதை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. இவன் என்னுடைய மகன், என்னை கனம் பண்ணுகிறான், என்னை என்ன செய்கிறான்? கனம் பண்ணுகிறான். அதற்காக இந்த பழத்தை எடுத்து முதல்ல எனக்கு கொடுக்குறான். வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அப்போ தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியையும் என்றைக்கு நாம் தேடுகிறோமோ அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எதற்குமே முதலாவது தேவனுடைய ராஜ்யம், கர்த்தருக்கு என்று முதலிடம். பாருங்கள், ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் முதல்ல எனக்கு என்ன செய்? இடத்தை கொடு. உன் பிள்ளைகளை நீ நேசிப்பதை காட்டிலும் முதல்ல என்னை நேசி. நாம் உலகத்தில் ஏதாவது அதிகமான அன்பு நாம் யார் மீதாவது வைத்திருந்தால் அதை விட தேவன் மேலே நாம் அன்பு வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அதை விட தேவன் மேலே நாம் அன்பு வைக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் மேலே நாம் வைக்கிற அன்பு அது மாறாதது, அது ஆசீர்வாதத்துக்கு உரியது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த வாசிப்போம். உபாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிங்க. யாராவது உபாகமம்
ஆ 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 பலியிடுவாயாக. வாசிங்க வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் புளிப்புள்ள அப்பங்கள் 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். அப்போ இது வந்து பஸ்கா பண்டிகை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்றாரு. இந்த பஸ்கா பண்டிகையின் இந்த தொடக்க நாள்ல இருந்து 50 நாட்கள் வரைக்கும் யூதர்கள் என்ன செஞ்சாங்க? பண்டிகைகளை ஆசரித்தார்கள். கடைசி பண்டிகையாக இந்த அ பெந்தெகோஸ்தே பண்டிகை உண்டப்பட்டது. சரி, இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையில என்ன காரியங்கள் நடக்குது? நாம் பார்க்குறோம். அ அறுப்பின் பண்டிகை. அல்லேலூயா! அறுப்பின் பண்டிகை. அதாவது அறுப்பின் பண்டிகை என்பது புதிய ஏற்பாட்டோடு நாம் எப்படி தொடர்புபடுத்தலாம்னா, இந்த நாளில் தான் நாம் கர்த்தருக்கென்று ஜனங்களை என்ன செய்றோம்? சேர்க்கிற நாளாக இது கருதப்படுகிறது. கர்த்தருக்கென்று தேவனை ஜனங்களை சேர்க்கிற நாளாக இந்த நாள். பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியில அவர் பிறந்தது எவ்வளவு கரெக்ட்டா, அக்யூரேட்டா இருக்கு பாருங்க. ஆண்டவர் பாருங்க, பஸ்காவிலே அடிக்கப்பட்டார். அ அதேபோல அதே நாளில் தான் இயேசு கிறிஸ்துவும் அடிக்கப்பட்டார். பஸ்காவில அதே நாள்ல. பாருங்க, அ அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்து 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். இப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்த 1லேருந்து யாராவது வாசிங்க பாப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். எப்படின்னா, பெந்தேகொஸ்தே நாள் வந்தபோது, பெந்தேகொஸ்தேனா இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, அறுப்பின் யூதர்கள் கொண்டாடுகிற அறுப்பின் பண்டிகை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் பண்டிகை. இந்த நாளிலே என்ன செஞ்சாங்கன்னா, அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ல வந்து போடுங்க. அப்போஸ்தலர் 2. இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு அடிக்கப்பட்டு அவர் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, சீசர்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். சீசர்கள்லாம் ஒரு இடத்துல அவர்கள் கூடி வந்து ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரை கர்த்தரை குறித்து எல்லாம் ஒருமனப்பட்டு என்ன செஞ்சாங்க? தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அவரை பாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்கள் ஒருமனப்பட்டதினாலே அங்கே என்ன நடந்துச்சுன்னா, தேவ வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா! தேவ வல்லமை. பாருங்க, நம்முடைய ஜெபம் எல்லாம் ஒரு மன ஆவி இருக்கணும். அல்லேலூயா! அப்பதான் நம்முடைய ஜெபத்தில் என்ன உண்டு? வல்லமை உண்டு. ஒரு மன ஆவி இருக்கும்போது தான் நமக்கு என்ன இருக்கு? நம்ம குடும்பத்தில் ஜெபம் பண்ணுறோம்னா, கணவன் மனைவிக்குள்ளே என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். நாம் ஆண்டவர் சொல்றார், எங்கே 2 அல்லது 3 பேர் கூடி என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் நான் 2 பேரும் 3 பேரும் ஒருமனப்பட்டு நீங்கள் எங்கே தரித்திருக்கிறீர்களோ அங்கே நான் வருவேன். அப்போ ஒரு மனம் என்பது நம்முடைய ஜெபத்தில் ரொம்ப முக்கியம். அதேபோல் சபைக்கும் ஒரு மனம் வேண்டும். ஒரு காரியத்தை குறித்து சபையில் நாம் பேசும்போது ஒரு மனதோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனதோடு அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு மனதோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். அப்பொழுது அங்கே நடக்கும். இப்போ இங்கே என்ன நடந்துச்சு பார்த்தீங்க? இதே பெந்தேகொஸ்தே பண்டிகை நாள் என்று என்ன நடந்துச்சு? ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். அதில் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அதில் இருந்தார். வாசிங்க, அடுத்த வருஷத்தில் வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடித்தது. வானத்திலிருந்து சலுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இப்போ பாருங்க, பரிசுத்த ஆவிக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்னன்னா, முதலாவது காற்று. முதலாவது இந்த காற்றுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, அது ஜீவன். அது என்னது? ஜீவன். இப்போ பரிசுத்த ஆவி என்ன வருதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்பது என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும்
ஜீவனுமாக இருக்கிறது. பாருங்க, பலத்த காற்று அடிக்குது. அவங்க கூடியிருந்த இடத்துல என்ன இருக்குது? பலத்த காற்று. முதலிலே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் சீசர்லாம் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் எங்களை விட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன நாங்கள் என்ன பண்ணுவோம்? நீங்கள் இருக்கும்போது நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்தோம், நல்லா சாப்பிட்டோம், நல்லா திருப்தியாக இருந்தோம், ஏதாவது நோய் வந்துச்சுன்னா எங்களை குணமாக்குனீங்க, எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம். இப்போ நீங்கள் எங்களை விட்டு நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு சீசர்களுக்கு. நான் போவது உங்களுக்கு நலமாக இருக்கும். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை நான் அனுப்புவேன். நான் போய் என்ன செய்வேன்? ஒரு தேற்றவாளனை நான் அனுப்புவேன். அந்த தேற்றவாளன் உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். அவர்தான் வல்லமையின் ஆவி, அவர்தான் அந்த பரிசுத்த ஆவி. இப்போ பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் நாம் யார் மூலமாக நடத்தப்படுகிறோம்னா பரிசுத்த ஆவி. பிதாவின் காலம், குமாரனின் காலம், பரிசுத்த ஆவியானவருடைய காலம். நாம் இப்போ எந்த காலத்தில் இருக்கோம்? பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில் நாம் இருக்கோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, நான் போயிட்டேன், பிதாவாகிய தேவன் இருக்கேன். இப்போ அடுத்து என்ன வருது? பரிசுத்த ஆவியானவருடைய காலம் வருது. அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் உங்களை, இப்போ நமக்குள்ளே என்ன இருக்குது? பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கா இல்லையா? பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருப்பதற்கு ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவனாக தன் உள்ளத்திலே எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் பரிசுத்த ஆவியை உடையவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒருவனும் இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்குள்ள ஆதி காலத்தில் உலகத்தோட்டத்துக்கு முன்னாகவே நான் பிறக்கும் போதே நமக்குள்ளே ஆவியானவர் ஊற்றப்பட்டதுனால தான் நான் பிறந்ததுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்கிறோம்? தேவன் என்று நாம் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒருவனும் இயேசுவை தேவன் என்று சொல்ல முடியாது என்று வேதம் சொல்லுது. இன்னொரு வசனம் சொல்லுது, இயேசுவை தேவன் ஏற்றுக்கொள்ளாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியாக இருக்கிறது. அப்போ உலகத்தில் பொல்லாத ஆவி இருக்குது, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவி இருக்குது. அப்போ பாருங்கள், இப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு சிம்டம்ஸ் உண்டாகுது. காற்று அடிக்கிறது. என்ன அடிக்குது? காற்று. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து காற்று அடிக்கலை, பலத்த காற்று அடித்தா. இப்போ நீங்கள் வேகமாக சூறாவளி காற்று அடிக்கும்போது ஒரு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா? ஒரு சவுண்டு, வீணு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு போல் முழக்கம் வானத்திலிருந்து சலுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் என்ன செய்யுதா? ஃபுல் பண்ணிடுச்சு. பார்த்துங்க. ஏன் அதை சொன்னேன்? அப்போ நாம் எப்பொழுது ஜெபிக்கிறோமோ அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமத்தில் என்ன செய்கிறாரு? அப்பொழுது நமக்குள்ளே தான் இருக்கார். ஆனால் அவர் நிரப்புகிறார். என்ன செய்கிறாரா? நிரப்புகிறார். அடுத்த வருஷத்தை வாசிங்க, 3வது வருஷத்தை. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா. அப்போ 2வது சென்டென்ஸ் என்ன? அக்கினிமயமான நாவுகள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்தபோது, பவுல் என்ன இருந்தான்? சவுல் என்ற பெயரோடு கூட இருந்தான். அவன் இந்த பழைய ஏற்பாட்டு காரியங்களில் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். அப்போ கிறிஸ்துவின் சபையெல்லாம் என்ன செய்யணும்? வெறுத்தான். அப்போ கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தி அவங்களாம் ஒழிக்கணும், கிறிஸ்தவர்களை எல்லாம் ஒழிக்கணும்னு அவன் அரசாங்கத்தில் ஒரு கட்டளை பெற்று சபையை துன்பப்படுத்தினவன். அப்படி அவன் துன்பப்படுத்தி கொண்டு இருக்கும்போது ஒரு தமஸ்கு என்ற ஊருக்கு அவன் போவதற்காக அவன் போனபோது ஆண்டவர் அங்கே சந்தித்தார். அப்பொழுது எனக்கு காணப்பட்டதான் அக்னிமயமான நாவுகள் காணப்பட்டு பயங்கர வெளிச்சம் அவனுக்கு உண்டாயிற்று. அந்த வெளிச்சத்திலே அவனுடைய கண்கள் என்ன வந்துச்சான்? கண்களே என்ன செய்யுது? குருடாகி போயிட்டு. அப்போ 2வது சிம்டம்ஸ்னா அக்னிமயமான நாவுகள். அப்போ காற்று அக்னி. அப்போ காற்று எதுக்கு? ஜீவனுக்கு அடையாளமாக இருக்குது. அக்னி என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அக்னி என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. பாருங்க, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள். இப்போ நாம் உட்காந்து வீட்டில் ஜெபம் பண்ணும்போது இப்படி நடந்திருக்கா? அன்னைக்காவது நமக்கு நடந்திருக்கா? நீங்கள் ஒருமனப்பட்டு நிச்சயமாகவே நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர்
அந்த இடத்துல கடந்து வந்து ஒரு சேக்கன் பண்ணுவார். இல்லையா, ஒரு சேக் உண்டாகும். இப்போலாம் அந்த அனுபவம் யாருக்கும் அவ்வளோவா இல்லை. நாங்கள் ரசிக்கப்பட்ட காலத்தில் நான் ஒரு சபைக்கு போவேன். அப்போ அந்த சபையில் ஆரம்பத்தில் பாட்டு பாடி ஆராதிச்சா பாய் தான் விரிச்சிருப்போம். என்னது, பாய் விரிச்சிருப்பாங்க அப்போல்லாம். அப்போ பாயில் விரித்தவங்க அதில் பாட்டு பாடி ஆரம்பித்தோடனே என்ன உண்டாகும்னா, எந்திரிச்சு முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சோம். அந்நிய பாஷையில் பேசி ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இந்த மூலையில் இருக்கிறவர் இந்த மூலையில் நிற்பார், அந்த மூலையில் இருக்கிற அந்த மூலைக்கு நிற்பார். இது அடையாளம். இதெல்லாம் ஆண்டவருடைய அடையாளம். எங்கே யார் நிற்பாங்கன்னே தெரிய முடியாது. எல்லாருமே அபிஷேகத்தில் நிறைந்து அவங்க இருக்கிற இடமே தெரியாது. ஒருத்தரெல்லாம் முன்னாடி நின்றுருப்பார், அப்படியே அவர் பின்னாடி வந்துடுவார், பின்னாடி உட்காந்து நின்றுட்டு இருப்பார். நான் தான் கண்கொள்ள பார்த்தேன். நாங்கள் அந்த நாட்கள் எப்படிலாம் நடக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது பின்னாடி இருந்தவங்க முன்னாடி போயிடுவாங்க. இப்படி அந்த பாட்டு பாடும்போதே அபிஷேகத்தில் நிறைந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் அவர்கள் என்ன செய்யும், ஷேக் பண்ணும், ஆடுவாங்க. ஆனால் வெளியிலேருந்து இதை பார்த்தா யாராவது பார்த்தாங்க என்ன நினைப்பாங்க, என்னடா அது இப்படி பேய் பிடிச்சி ஆடுறாங்களே. அந்நிய பாஷை பேசும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இப்படி கத்துறாங்க அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் ஆவியானவர்கள் நிரப்பும்போது என்னவாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். ஹல்லேலூயா. அதே போல் நீங்களும் ஆவியானவரை நீங்கள் முதலாவது ஜெபம் பண்ண உட்காரும்போது, ஆவியானவரே என்னை நிரப்புங்க. ஏன் ஆவியானவர் நம்ம நிரப்பணும் அப்படின்னா, நம் சரீரத்தில் இருக்கிற பிசாசினுடைய கட்டுகள், அந்தகார வல்லமைகள், இந்த உலகத்தில் உண்டான ஷேக்கிங்ஸ் எல்லாமே எங்கே போகணும், நம்ம விட்டு போகணும்னா முதலாவது அபிஷேகம் நமக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது நம்முடைய கட்டுகள் நுகங்கள் எல்லாம் முறிந்து ஓடிடும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யும்போது நாம் அநேக சமயங்களில் நானாக அந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருக்கேன். தரையில் உட்கார்ந்துருக்கிறது மாதிரியே இருக்காது, வானத்தில் பறக்கிறது போல் இருக்கும். வானத்தில் பறக்கிறது போல் இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து கடுகடைப்பட சட்டைகளை அழித்து உயர எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த பரிசுத்த ஆவி தான் புதிய ஏற்பாட்டில் புதிய சிருஷ்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. புதிய சிருஷ்டிக்கு அடையாளம் என்னன்னா, பரிசுத்த ஆவி நம்மை நிரப்பி. ஏன் பரிசுத்த ஆவி நம்மளை நிரப்பணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்போது நாம் புதிய சிருஷ்டியாக மாறி விடுகிறோம். ஆவியானவர் நிரப்பும்போது நம்முடைய கெட்ட பழக்க வழக்கங்கள், அதனால தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் உங்களை சொல்கிறது. நமக்குள்ளே இருக்கிற தீய பழக்க வழக்கங்கள், தீய எண்ணங்கள், இவை எல்லாம் என்ன செய்யும், இந்த ஆவியானவர் அக்கினியன் ஆவியானவர் சுட்டு எரித்து விடுவார். ஹல்லேலூயா. எரிச்சுட்டு நாம் புதிய பரிசுத்த மனிதனாய் நாம் காணப்படுவோம். அப்போ நமக்கு பரிசுத்த ஆவி நம்மை நிரப்பணும். ஹல்லேலூயா. பாருங்கள், அவர்கள் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளோடு பிரிந்திருக்கும் நாவுகள் அங்கே அவர்களுக்கு காணப்பட்டது. இதை அப்போஸ்தலர்கள் கண்கூடாய் பார்த்தார்கள். கண்கூடாய் என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இந்த ஆவியானவர்களுடைய அசைவாடுதல் பூமியில் உலகத்தில் இல்லாமல் இருந்துச்சு. ஆவியானவருடைய அசைவாடு இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அமெரிக்க தேசத்தில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்கள் இருக்கும். கடைசி அந்த முன்பாக இந்த அசம்பிளி ஆஃப் காட் என்ற ஒரு சபை ஆரம்பித்தார்கள். முதல்ல சர்ச் ஆஃப் காட் என்ற ஒரு சபை இருந்தது. உட்காரு யோசுவா. முதல்ல சர்ச் ஆஃப் காட் அப்படின்னு முதல்ல சபையை ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து பிரிந்து வந்தவங்க தான் இந்த அசம்பிளி ஆஃப் காட். இவங்க அமெரிக்க தேசத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சபையை ஆரம்பித்து ஒரு மாநாடு மாதிரி நடத்தினாங்க. அப்போ நடத்தி கொண்டு இருந்தபோது அங்கே முதல்ல அந்த பரிசுத்த ஆவியானவர் எத்தனையோ 400, 500, 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அந்த அக்கினிமயமான நாவுகளோடு கூட அந்த ஆவியானவர் இந்த மாநாட்டில் ஊற்றப்பட்டார். அப்போ என்ன நடந்துச்சுமா, அந்த பட்டணம் முழுவதும் ரோட்டில் போகிறவங்க பூரா என்ன செஞ்சாங்களாம், பொத்து பொத்துன்னு கீழே விழுந்தாங்க.
வாகனங்களில் போயிருக்கும் போது ஆவியானவர் அந்த பட்டணம் முழுவதும் என்ன செஞ்சாங்க? பொத்து என்ன செஞ்சாங்க? கீழே விழுந்தாங்க. அதை விட மேலே என்னன்னா, ஃப்ளைட்டில் மேலே அந்த ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கவங்களும் அங்கேயும் ஆவியானவர் நிரப்பப்பட்டு அந்த ஃப்ளைட்லேயே மயங்கி கீழே விழுந்தாங்களாம். அது ஒரு எழுப்புதல், ரிவைவல் உண்டாச்சு. அப்போ அந்த நாளில் தான் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய காலம் இது. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை நடத்தக்கூடியவர் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்பே நான். அப்போ தான் நம்ம சொல்ல முடியும், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமானவர் இல்லை, அவர் வல்லமையுள்ளவர், அவர் பராக்கிரமம் செய்ய அவரால் முடியும். அவர் நமக்குள்ளே இருக்கும்போது தான் நான் அற்புதம் செய்ய முடியும். பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்கள் எங்கேயும் என்ன செய்ய முடியாது, போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரோடு தான் நாம் என்ன செய்யணும், ஜெபத்திற்கு போகணும், கூட்டத்திற்கு போகணும், எங்கே ஊருக்கு போனாலும் பரிசுத்த ஆவியானவரோடு தான் நமக்கு போகணும். ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியை நம்மோடு இருக்க வச்சிருக்காரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில், மூன்றாவதாக ஒரு சிம்டம்ஸ் என்னன்னா, வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அதுதான் அந்நிய பாஷை. அல்லேலூயா. அதுதான். அப்போ ஆவியால் நமக்குள்ளே இருப்பதற்கு அடையாளம் என்ன? அந்நிய பாஷை. அப்போ நாம் எல்லாரும் என்ன பேசணும்? டங்ஸ் பேசணும். டங்ஸ் என்பது என்ன? அந்நிய பாஷை. அப்போ என்றைக்கு நாம் அந்நிய பாஷை பேசுகிறோமோ, அநேகருக்கு டங்ஸ் வராது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிறைய பேர் இருப்பார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி அவர் நமக்குள்ளே நிரம்பி வழிகிற போது நம்ம வாய் என்ன செய்யும்? குழம்பி அந்நிய பாஷை பேசும். இப்போ அந்நிய பாஷை பேசுகிறவன் எதற்கு அடையாளமாக இருக்கான்? ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறான். அப்போ நாம் என்ன செய்யணும்? வாலிபர்களாக நாம் அந்த அந்நிய பாஷை பேசுவதற்கு நம்மை நாவை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாருயா, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன். உன் வாய் என்ன செய்ய? அப்போ என்ன செய்யணும்? ஒரு நான் எனக்கு ஆவியானவர் எப்படின்னா, நான் அப்போ தான் சபைக்கு போயிட்டுருக்கேன், எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அப்போ எனக்கு அந்நிய பாஷையே வரலை. நானும் இப்போ உங்களை மாதிரி தான் இது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்படி அந்நிய பாஷைகளை வாங்கணும்? ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், அந்நிய பாஷை கிடைக்கும். அப்போ ஒரு நாள் விடக்கூடாது, எப்படியாவது அந்நிய பாஷையை பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பூரா ரூமில் அடைச்சிட்டு வீட்டில் உள்ளே உட்காந்து நல்லா பாடி துதித்தேன். ஆண்டவரை நல்லா பாடி துதித்தேன். என்னை மறந்து துதித்தேன். துதித்து பாட சோத்திரம் சொல்ல கிட்டத்தட்ட எத்தனையோ மணி நேரம் கழித்து ஆண்டவர் அந்த அந்நிய பாஷையை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் ஒரு தடவை நம்ம வாக்கில் இறங்கிட்டார்னா அதுக்கப்புறம் அவர் நம்ம விட்டு போகவே மாட்டார். ஹல்லேலூயா. அந்த அந்நிய பாஷை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது பிசாசுக்கு தெரியாத பாஷை. ஏன் அந்நிய பாஷையில் நான் பேச நாடுகிறோம் அப்படின்னா, நாம் இப்போ அநேக சமயங்களில் ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணும்போது பிசாசு கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம்ல, பண்ணும்போது பிசாசு கேட்டுகிட்டே இருக்கான். பிசாசு என்ன செய்யறான்? விரைவாய் செயல்பட்டு அந்த காரியத்தை தடை பண்ணுறான். அந்த காரியத்தை ஏன் அவன் கேட்டுக்கிட்டு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஓ, நீ இப்படியா பண்ணுற, இரு. ஆண்டவர் ஏஜென்ட் தோட்டத்தை உண்டு பண்ணப்போ அவன் என்ன பண்ணான்? இப்படியா நீங்கள் பண்ணீங்க, இருங்க நான் அந்த அவங்களை கெடுக்கிறேன் அது சொல்லி கெடுத்துட்டான்ல. அதே போல் தான் நான் பேசுகிற வார்த்தை அந்நிய பாஷை இல்லாதப்போ பிசாசுக்கு புரியாத ஒரே ஒரு வார்த்தை அந்நிய பாஷை. அப்போ அதனால தான் நாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்னென்று அறியாதனாலே உங்களுக்காக ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காராம்? பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காராம். எப்படி பண்ணுறாராம்? வாக்குக்கு அடங்காத. வாக்குக்கு அடங்காத என்னது? நம்ம பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, அது ஒரு செகண்டில் 10 வார்த்தை பேசினா எப்படி இருக்கும்? ஒரு செகண்டில் ஒரு வார்த்தை பேசினா க்ளீனாக கேட்கும். 10 வார்த்தை பேசினா கேட்குமா? அந்த 10 வார்த்தை பேசுகிறது தான் அந்நிய பாஷை. அது புரியாத பாஷை இல்லை. அப்போ ஆண்டவர் வேகமாக ஜெபம் பண்ணுறாரா? வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்கு ஜெபம் பண்ணுறாரு. அந்த ஆவியானவரோடு நாம் கனெக்ட் பண்ணும்போது அந்த ஆவி நமக்குள்ளே
அவரோடு கூட சேர்ந்து நாமளும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நாம் என்ன நம்மளுடைய மேட்டரை கன்வே பண்ணுறோம் ஆண்டவர்களா, அந்நிய பாஷையிலே கன்வே பண்ணுறோம். அப்போ அது பிசாசுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் என்னடா முழிக்கிறான், இவன் என்னடா பேசிக்கிறாங்க 2 பேரும். அப்போ நம்முடைய ஜெபங்கள் கூடமானவர்கள் அந்நிய பாஷையில் நாம் டங்ஸ் பேசி ஜெபிக்கும்போது நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு புரியாது. ஆனால் நாம் அது அந்நிய பாஷை பேசும்போது நாம் ஆண்டவருக்கு செய்தியை தெரியப்படுத்துகிறோம். இது நமக்கு வேண்டும், இது எனக்கு கேட்டுக்கிறோம் என்று நாம் தெரியப்படுத்துகிறோம். அப்பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். பிசாசின் தடை இல்லாமல் அது நடக்குது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக முக்கியம். ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு முக்கியம். ஆவியானுடைய அபிஷேகம் மட்டும் நமக்கு இல்லைன்னா நாம் வெளியில் மிருகத்தை போல தான் நாம் இருக்கிறோம். ஏன்னா பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இல்லைன்னா நான் எந்த ஆவியோடு தான் உலகத்தில் இருக்கேன்? அந்த கிறிஸ்தின் ஆவி, உலகத்தின் பிசாசின் ஆவி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா பரிசுத்த ஆவி என்னை நிரப்பலைன்னா நான் எந்த ஆவியில் செயல்படுறேன்? எந்த ஆவியில் செயல்படுறேன்? உலகத்தின் ஆவியில் தான். உலகத்தின் ஆவின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஆவியில் தான் செயல்படுறேன். அதனால தான் இன்றைக்கி உலகம் என்ன பண்ணுது, நாம் அநேகர் பரிசுத்த ஆவியை பெறாதனாலே அவர்கள் என்னவா இருக்காங்க, ரட்சிக்க போகிறாங்க, ஞானஸ்நானம் வாங்கினாங்க, சபைக்கு வர்றாங்க, எல்லாம் இருக்குது. ஆவியானவர்கள் இல்லாதனால அவர்கள் திடீரென்று கோபம் வந்தோடனே கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. ஏன்? ஆவியானவர்கள் இல்லை. திடீர்னு தீமையான செயல்களை செய்து விடுகிறார்கள். ஏன்னா ஆவியானவர் அவளை எச்சரிக்கிறார். அப்போ உலகத்தில் பார்க்குறான், என்ன நீ கிறிஸ்தவனாக இருந்து இதுலாம் செய்றியே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதனால தான் பரிசுத்த ஆவியை விரும்புங்கள். ஆவியானவரை என்ன செய்யணும்? விரும்பணும். வாலிபர்களா, ஆவியானவரை இப்போதே நீங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்கள் வாஞ்சையுள்ளவர்களுக்கு இல்லையோ பெற்றுக்கொள்ளும். நீங்கள் பரிசுத்த ஆவியை வாஞ்சையோடு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு அதை கொடுப்பார். ஸோ அப்போ பரிசுத்த ஆவியால் நாம் நிரப்பப்படும்போது நம்முடைய முகம் பிரகாசம் அடைகிறது. நமக்கு என்ன வருது? வல்லமை வருகிறது. நாம் எங்கே போனாலும் இந்த இயற்கை நமக்கு தலை வணங்கும். ஹல்லேலூயா. இந்த இயற்கை என்ன செய்யும்? ஏன்னா இந்த சிருஷ்டிப்பின் சகல சிருஷ்டிப்பும் தேவனுடைய ஜனம் வெளிப்படுவதற்கு அவனுடைய காத்திருக்கான். ஏன் தேவனுடைய ஜனம் வெளிப்படுவதற்கு அவனுடைய காத்திருக்கான் அப்படின்னா, இப்பொழுது இருக்கிற உலகத்தில் இருக்கிற மனிதர்கள்லாம் அபாயமானவர்கள். எப்போ அந்த மரத்தை விட்டோன்னு அவனுக்கு தெரியாது. அப்போ சிருஷ்டிகள் என்ன செய்யுது? பயப்படுது உலகத்தில். யாரை? பொல்லாதவர்களை கண்டு. எப்போ கல்லை விட்டு எறிவான்? இந்த பழத்தை பிடுங்கலாம். தென்னை மரம்லாம் பார்த்துக்குங்க. ஏன் இவ்வளோ தூரத்தில் போய் அது காய் காய்க்குது? சின்னதாக காய் காய்க்காதா? காய்க்கும். ஆனால் அவ்வளோ தூரமாக ஏன் வளர்ந்து போய் காய்க்குதுன்னா மனுஷங்க பிடுங்கிடுவாங்க தான் என்ன செய்யுது? அவ்வளோ உயரமாக போய் என்ன செய்யுது? அது காய்க்கு. ஏன்னா சிருஷ்டிகள் என்ன பயப்படுது உலகத்தாரை கண்டு. யார்? பிசாசுடைய பிள்ளைகளை கண்டு. அதனால தான் அந்த சிருஷ்டிகள்லாம் அவளுடைய தேவ பிள்ளைகள் வெளிப்படுவதற்கு அவளுடைய காத்திருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியான பட்சம்னா எங்கே போனாலும் இந்த சிருஷ்டிகளெல்லாம் நமக்கு தலை வணங்கும். ஹல்லேலூயா. தலை வணங்குமா? வணங்காது? வணங்கணும். ஆண்டவர் போய் அத்தி மரத்தை பார்த்தாரு, அதில் கனிகள் இல்லை. ஆண்டவருக்கு தலை வணங்கலை. நான் பசியோடு இருக்க, எனக்கு குளிக்க புசிக்க பண்ணி கனி கொடுக்க, இனி என்றைக்குமே உனக்கு கனி இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னென்னா இந்த இயற்கை நமக்கு தலை வணங்கும், நமக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கும். காரணம் என்னென்னா, நம்ம இந்த மரங்கள்லாம் நம்ம நினைக்கிறோம் நம்மளை பார்க்காதுன்னு நினைக்கிறோம். இல்லை, அதெல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. இயற்கை நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. நாம் நல்லவனா கெட்டவனா என்பதை அது என்ன செய்யும்? அறிந்து கொள்ளும். அதனால தான் இந்த உலகம் பரிசுத்த ஆவியுடைய பிள்ளைகளை கண்ட உடனே அது இயற்கைகள் நமக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்ம எங்கே இருந்தாலும் அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பூமியில் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். ஏன்னா இயற்கை உனக்கு ஒத்துழைக்கும். ஏன்னா உனக்குள்ள இருப்பது பரிசுத்த ஆவி. நீ நல்லவன் என்று காட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். தெரிஞ்சாங்களா? வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, என்ன செஞ்சாங்க? எருசலேமில் இருந்தாங்க. ஏன்னா எருசலேமில் தான் ஆண்டவர் கடைசி நாட்களில் வருவார். களஞ்சியத்தில் ஆல்பின் பண்டிகை அங்கே தான் நடக்கும். களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவார் நல்ல விதைகளை. அப்போ எருசலேம் தான் நடக்கணும் வாக்குத்தத்தம் இருக்குது. அதனால் என்ன செஞ்சாங்க?
எப்பொழுதுமே இந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் வந்து என்ன செய்வாங்க, எருசலேமில் தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா எருசலேம் தான் கடைசி காலத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, கீழே இறங்கி வரப்போகிறாரு. அதனால தான் இங்கே இருக்கிற நம்ம அநேக ஊழியர்கள் அங்கேயும் போய் எருசலேமில் போய் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எருசலேமில் ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் தான் ஆண்டவர் இறங்குவார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ தேவபக்தி யூதர்கள் எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். அல்லேலூயா. என்ன கலக்கம் அடைந்தாங்கன்னா, பேசுகிறவங்க யாருன்னா மீன் பிடிக்கிறவங்க. தே ஆர் அன்எஜுகேட்டட். அவங்களுக்கு மீன் பிடிக்க தவிர வேறு எந்த தொழில் தெரியாது, படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு அம்மா இருக்குது, நான் இப்போ போன சபையில் வயசான அம்மா, ஒரு ஒரு சின்ன ஒரு ஏழ்மையான அம்மா, படிப்பே இல்லை, படிக்காது, வயசான அம்மா. அந்த அம்மாவுக்கு அந்நிய பாஷை வந்துச்சுன்னா இங்கிலீஷ் பேசும். என்ன பேசும்? அமெரிக்கா இங்கிலீஷுக்குள்ளே தோற்று போயிடுவோம். வெள்ளைக்காரங்களும் தோற்று போயிடுவாங்க. அடித்து பேசுனா இங்கிலீஷில். ஆனால் சுத்தமாக பள்ளிக்கூடத்து பக்கமே போனதில்லை. ஆனால் அந்நிய பாஷை அதுக்குள்ளே இறங்கும்போது ஃபுல்லாக இங்கிலீஷ் பேசுங்க. அடித்து டாட் போட்டு அடிக்க இங்கிலீஷில் பயங்கரமாக இருக்கும். அது எப்படி நடக்கும்? இப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த மகளை என்ன செய்றாரு, நிரப்பும் போது அந்த அந்நிய பாஷை கொடுக்குறாரு பாருங்க. இப்போ என்னென்னா, திரளான ஜனங்கள் வெவ்வேறு பாஷையுடையவர்களாக இருந்தாங்க. கிரேக்கர்கள் இருந்தார்கள், ரோமர்கள் இருந்தார்கள், பல பல பாஷை இருந்தாங்க. அவங்க பாஷையில் இந்த அப்போஸ்தலர்கள் பேசினார்கள். அல்லேலூயா. எனக்கு அந்த மொழியே தெரியாது. ஆனால் நான் அந்த மொழியை பேசினா அவங்களுக்கு எப்படி இருந்தாங்கன்னா கலக்கம் அடைந்தார்களாம். என்னடா அதுங்க, இந்த மொழியில் இவங்களே கற்றுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, ஆனால் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட வல்லமையுடையவர். அநேகமாக பரிசுத்த ஆவியை நாம் விரும்ப வேண்டும். ஏன்னா அவருடைய துணை இருந்தால் தான் நாம் அதிசயங்களை செய்ய முடியும், நாம் அற்புதங்களை செய்ய முடியும். அதனால தான் ஆவியானவரை விரும்பணும். நிரப்புங்கப்பா அண்ணே. அப்போ அந்த பரிசுத்த ஆவியை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை பேசி அவர் கேட்டு கலக்கம் அடைந்தார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா. கலிலேயர்னா என்ன அர்த்தம்? கலிலேயா என்பது ஒரு கடல் இருக்குது. அந்த கடலில் அநேக பேர் மீன் பிடிக்கிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டாங்க. அப்போ இவங்க கலிலேயர் அல்லவா. இந்த கலிலேய மொழியை பேசாமல் நாம் பேசுகிற மொழியை இவங்க பேசுகிறாங்களே, எப்படி முடியும்? அடுத்த வருஷம் வாசிங்க. அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் எப்படி பேச கேட்கிறோமே, இது எப்படி ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது கர்த்தரால் ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன், தேவனாலே நான் பராக்கிரமம் செய்வேன். இவங்க எப்படி பராக்கிரமம் செஞ்சாங்க? ஜென்ம பாஷையில் பேசுகிறாங்க. இப்போ நான் ஒரு தமிழாக இருந்தேன்னா, அங்கே போய் இருந்தேன்னா என்னுடைய பாஷையில் அங்கே பேசியிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு அது புரியணும்ல. ஒருவேளை தமிழன் அங்கே இருந்ததா அங்கேயும் தமிழ் என்ன செஞ்சிருவாங்க, ஆவியானவர் பேசியிருப்பார். அப்போ அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே அவங்க பேசும்போது அவங்க நன்றாக புரிந்தது. அல்லேலூயா. என்னடா அது, கலிலேயராகிய இவர்கள் எப்படி உலகத்தில் இருக்கிற இது அனைத்து மொழிகளையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இது யாரால முடியும்? இது கர்த்தரால் தான் முடியும். அல்லேலூயா. அதனால தான் நான் அல்ல கிறிஸ்துவே, கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அப்படின்னாலே நீங்கள் பெரிய சயின்டிஸ்ட், என்ன பெரிய இஸ்ரோவில் நாசாவில் விழா பார்க்க ஒரு விஞ்ஞானம் செய்ய முடியாத உங்களால் செய்ய முடியும்னு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஏனால் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். அடுத்த வருஷம் வாசிங்க, முடிச்சிருவோம். பார்த்தரும் மேதரும் ஏலாமிச்சரும் மெசொப்பொத்தாமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிக்கியா எத்தனை முடியும் பாருங்க, பம்பிலியா எகிப்து தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தாரை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே இருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேக்கரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். வாலிபர்கள் நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு எல்லா கணக்குகளும் புரியும். அல்லேலூயா. எல்லா கணக்குகளும் புரியும். எல்லா மேற்றையும் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா.
ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். கர்த்தர் நமக்குள்ளே இருப்பதே நம்முடைய பலன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பது நமக்கு பலன். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கர்த்தர் போய் இருக்க முடியாது. ஆனால் அவருடைய ஆவி நமக்குள்ளே வந்து தங்கும்போது கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. மகத்துவங்கள், தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறாங்களே, இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கப்பா? இவங்க எருசலேமில் பிறக்கல, யூதேயா தேசத்தில் இருக்கிற ஆளுகளும் கிடையாது, கலிலேயாவில் இருக்கிறவங்க. ஆனால் இவங்க எப்படி பேசுகிறாங்க? எல்லா மொழிகளையும் பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. இது யாரால முடியும்? இது கர்த்தரால தான் முடியும். அடுத்த வசனத்தை வாசிங்க. எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவர் பேசி எல்லாம் என்ன செஞ்சாங்க? எல்லாம் அரண்டு போயிட்டாங்க. என்னடா அப்படி நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒருவர் என்ன செஞ்சாங்க? பேசிக்கிட்டாங்க. ஏதோ நடக்க போகுது, கர்த்தர் ஏதோ செய்ய போறார் இந்த பூமியில். பிரமித்தார்கள். ஆண்டவர் சொல்றார், உங்களை பார்த்தும் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்தார், உங்களை பார்த்து அநேகர் பிரமிப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற எல்லா செயல்களையும் கண்டு என்ன செய்வாங்க? பிரமிப்பார்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை கண்டு பிரமிப்பார்கள். கர்த்தர் உங்களை கண்டு பிரமிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவன் சொல்ல, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டபடியான். கர்த்தர் என்னை எப்படி உண்டாக்கிறார்? பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என்னை உண்டாக்கியிருக்கிறார். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம். மற்றவங்க என்ன பண்ணாங்க? நல்ல தண்ணியை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு. தண்ணியை போட்டு அந்த பாசை பேச முடியுமா? எல்லா மொழிகளும் பேச முடியுமா? தண்ணியை போட்டு அவங்க பாசையில் தான் பேச முடியும். ஆனால் இவங்க என்ன சிந்த பண்ணுறாங்க? பாதி பேர் அவன் நல்ல தண்ணியில் போதையிலேருந்து பேசிட்டு இருக்காங்க. பரியாசம் பண்ணினார்கள். என்ன செஞ்சாங்க? கேள்வி பண்ணாங்க. நல்ல பரியாசம் பாருங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட எழுந்து அவரை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அடுத்த வருஷம். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையா இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேல் என்ன சொல்லியிருக்கிறான்? கடைசி நாட்களே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என்ன செய்வேன்? என் ஆவியை ஊற்றுவேன். அடுத்த வருஷம் வாசிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. நீங்க தான் தீர்க்க தரிசனம் சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லணும். ஆண்டவர் சொல்றாரு, வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணும். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். காரணம், அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு வார்த்தை சொன்னால் அது கள்ள தீர்க்க தரிசி. பரிசுத்த ஆவியானவரோடு சொன்னால் அது தீர்க்க தரிசனம். தேவன் சொன்னது. உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். வாலிபர்கள் கவனிங்க. வாலிபர்கள் என்ன செய்யலாம்? தரிசனங்களை அடைவார்கள் அர்த்தம். உங்கள் வாழ்க்கையை கொடுத்த விஷனை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அதான் விஷன், தரிசனம். தரிசனம் என்பது என்னது? இனிமேல் நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீ என்னவா வரப்போகிற, நீ ஊழியக்காரனாக வரப்போகிற, நீ ஊழிய டாக்டராக வரப்போகிற, இன்ஜினியராக வரப்போகிற. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பிட்டார்னா நீ என்னவா ஆக போகிறங்கிறத கர்த்தர் உங்களுக்கு தெளிவாகவே உங்களுக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா. அதான் விஷன். அதுக்கு பேர் தான் தரிசனம். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். எத்தனை பேருக்கு சொப்பனம் வருதா உங்களுக்கு? அந்த சொப்பனங்கிறது ஆண்டவர் காட்ஸ் ரிலேட்டடாக இருக்கணும். அதாவது நம்ம அநேக சொப்பனங்கள் நமக்கு வருது, அந்த சொப்பனங்கள்லாம் நாம் வருது. ஆனால் கடவுள் நமக்கு சொப்பனம் கொடுக்கணும். அப்படி கொடுத்துருக்காரு உங்களுக்கு. வெரி குட். அப்போ அந்த சொப்பனங்களை நீங்கள் கண்டிங்கன்னா அந்த சொப்பனத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு, எதற்காக இந்த சொப்பனம்? யோசேப்பு பார்வோன் சொப்பனம் கண்டான். அப்போ சில காரியங்களை சபைக்கு வெளிப்படுத்துவதற்கு தேவன் சொப்பனங்களை மூப்பர்களுக்கு கர்த்தர் கொடுக்கல. மூப்பர்கள் என்ன வயதானவர்கள் அர்த்தம் இல்லை. சபையிலே நீண்ட நாட்கள் வந்து சபையின் காரியங்களை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த சபையை குறித்தான சொப்பனங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? ஆலோசனைகளை கொடுக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு மூப்பர்களுக்கு என்ன செய்யலாம்? சொப்பனத்தை கொடுப்பார்கள். அதை நீங்கள் சபையில் வந்து சொல்லி கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அதன்படி நாம் நடந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம். அடுத்த வருஷத்தை வாசிங்க.
என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அப்போ ஆவி என்பது எவ்வளோ முக்கியம்னு பார்த்துங்க. சும்மா மாம்சத்திலே நாம் என்ன செய்வோம், சிந்திக்கக்கூடாது. ஆவியை பெற்றுக்கொள்ளணும், அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொள்ளணும். பசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க முடியும். அஸ்திவாரம் கண்மலையிலே கட்டப்பட்டிருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும், நிலைத்திருக்கும். மணலில் கட்டப்பட்ட வீடு அழிந்து போகும். அதுபோல் பசுத்த ஆவியானவரால் நீங்கள் கட்டப்படவில்லை என்றால் ஒரு சின்ன புயல் வந்தால் கூட என்ன செய்வோம், ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட நாம் என்ன செய்வோம், புலம்புவோம். என்ன செய்வோம், ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு. காரணம் என்ன, நமக்குள்ள என்ன இல்லை, ஆவியானவர் இல்லை. அதை நினைத்து குழம்புவோம், ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துச்சு. நாங்களாம் பார்க்காத பிரச்சனைகள் இல்லை, நாங்களாம் சந்திக்காத பிரச்சனைகளும் கிடையாது. அது ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து அப்படின்னாலே இதுவரைக்கும் கர்த்தர் எங்களை நிலைத்திருக்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஆவியானவர் எவ்வளோ முக்கியம்னா பாருங்க, காற்று அடிக்கும்போது பறந்தோடுகிற குப்பையை போல ஆவி இல்லாதவன் ஓடி போய் விடுவான். ஆனால் காற்றுடைய ஆவியானவர்களுக்குள்ள இருந்தா அவன் தூணை போல நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. இப்போ சபையில் நீங்கள் நிலைத்திருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை விழிக்காது காத்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே. அப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் பார்த்துக்குங்க, ஆவியான உங்களுக்கு இருந்தால் ஆவியான கூட சொல்லுவார், மகளை கலங்காதே, இது உனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனைகளை விட உனக்கு ஆண் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஏராளமாக இருக்குது. பொறுமையாக இரு, சபையில் தூணாக இரு, சபையில் பொறுமையாக இரு. நாங்களாம் பொறுமையாக இருந்தோம். எத்தனையோ ஆண்டுகள் பிரச்சனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. ஆனால் ஒரு நாள் எங்கள் குடும்பத்தால் இருக்கிறவங்க ஒரு நாளும் கர்த்தரை நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தரை மட்டும் ஒரு நாள் நாங்கள் விட்டு கொடுக்கல. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரே தேவன் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்தை பிரவேசி. ஹல்லேலூயா. உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. ஏன் உண்மை உத்தவமாய் எந்த பிரச்சனை வந்தாலும் என் தேவன் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஒரு நாளில் முடிஞ்சு போயிடும். ஆனால் தேவனுடைய ஐஸ்வர்யங்களை நான் சுதந்திரிப்பது கர்த்தரை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதை நோக்கி அவருடைய கண்கள் இருக்கிறது. அவருடைய ஜீவக்கிழத்தையே நான் பார்த்துருக்கேன். கீழே பார்க்க மாட்டேன். கீழே பார்த்தா பிரச்சனை, வேதனை, குடும்பம் பிரச்சனை, பிள்ளை குட்டிங்க, உலகத்தில் இருக்கிற காரியங்கள் தான் என் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதான் என்ன சொன்னார், உன் கண்கள் ஜீவக்கிழத்தையே பார்த்துருக்கணும். எய்ம் தரிசனம் அப்படின்னா ஒரு எய்ம் வச்சிட்டோம்னா அந்த எய்மில் தான் இருக்கணும். நாம் வலது பக்கம் இடது பக்கம் பார்க்கக்கூடாது. பந்தய சாலையில் ஓடுகிறவன் எப்படி ஓடணுமா, ட்ராக்கில் கரெக்டாக ஓடணும். அந்த பந்தய அந்த டேப்பை நோக்கி நீ ஓடணும். இங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் இங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் பக்கத்தில் வரவன் ஐயோ எவ்வளோ தூரம் வந்துட்டான் அப்படின்னு அவனை திரும்பி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம்ஸில், நீங்கள் ஒலிம்பிக் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் ஐயோ இவன் முன்னாடி ஓடிட்டானா அப்படின்னு எவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவன் அடிச்சுட்டு போயிடுவான். அதனால தான் ஓடு, நீ ஓடிக்கிட்டே இரு, கர்த்தர் ஓட்டத்தை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால் அவன் என்ன பெரிய ஆள் ஆகிட்டானா, இவன் பெரிய ஆள் ஆகிட்டானா, உன் வலது புறம் இடது புறம் சாயாத, உனக்கு முன்னே வைக்கப்பட்ட அந்த ஜீவகுலத்தை நோக்கி உன் ஓட்டம் இருக்கட்டும் கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. அதை நோக்கி ஓடு, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால் டைம் ஆயிடுச்சு. தொடர்ந்து அடுத்த வாரம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த பரிசுத்த ஆவியை விரும்புங்கள், பெற்றுக்கொள்ள நாடுங்கள். இந்த ஆவியானவர் தான் நம்மளை சகல சத்தியத்தை வளர்த்துவார். எந்த கவலைகள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம தாங்கிறவர் யார், அந்த தேற்றவாள். அவருக்கு பேர் என்னது, தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். தேற்றுவாரா நம்மளை தேற்றுவார். கவலைப்படாத மகளே, நான் இருக்கேன், என்னை மீறி உன்னை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது. ஆற்றுவார், தேற்றுவார், தாங்குவார், தப்பு வைப்பார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பிதாவுடைய ஆவியும் கிறிஸ்துவனுடைய ஆவியும் இணைந்து தான் பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தால் ரெண்டு பேரும் நம்மளோடு இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட். இந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள வந்துச்சுன்னா
நாம் தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள், தேவனுடைய என்னுடைய ஜனங்களாக இருக்கிறார்களே, தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்களே. அதனால் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நாளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம்.